வணக்கம். இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய தெய்வீக கூட்டுறவுல இயங்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. பகவத்கீதையோட 3வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் நமக்காகவே ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதுதான் யக்ஞம். அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நம்ம ஒண்ணா தொடங்குவோம். நம்மளோட இந்த தேடலுக்கு திறவுகோலே இந்த ஸ்லோகம்தான். இது அத்தியாயம் 3 ஸ்லோகம் 11. தேவான் பாவயதானேன தேவா பாவயந்து வா பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயக பரமவாப்ஸ்யத. இந்த வரிகளை ஒரு கணம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது நமக்கும் இந்த பிரம்மஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற உறவோட ஆணிவேர்னே சொல்லலாம். இந்த ஸ்லோகம் நமக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒரு தெய்வீக உடன்படிக்கைய, ஒரு டிவைன் கான்ட்ராக்ட முன்வைக்குது. இது ஏதோ புராண கதை கிடையாதுங்க. இது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே இருக்கிற ஒரு ஆழமான, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற உறவை பத்தினது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம கொடுத்தா பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும், அவ்வளவுதான் விஷயம். பாருங்களேன், இது எவ்வளவு அழகா வேலை செய்யுதுன்னு. நாம யஜ்ஞங்களை செய்யும்போது, அதாவது தியாக மனப்பான்மையோட நம்ம கடமைகளை செய்யும்போது, பிரபஞ்ச சக்திகளான தேவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட விளைவா நமக்கு தேவையான மழை, நல்ல காத்து, வெளிச்சம்னு எல்லாமே தாராளமா கிடைக்குது. இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. இதன் மூலமா எல்லாருடைய நல்வாழ்வும் உறுதி செய்யப்படுது. சரி, ஒருவேளை இந்த தெய்வீக ஒப்பந்தத்தை யாராவது மதிக்கலன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ என் குரல ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது. ஏன்னா பகவான் இங்கே ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஸ்லோகம் 12. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா தாஸ்யந்தே யக்ஞபாவிதாக தேர் தத்தான பிரதாயப்யோ யோ புங்தே ஸ்தேன ஏவசா. நாம வாங்குற எல்லாமே நம்ம செய்யற யஜ்ஞங்களால திருப்தி அடைஞ்ச தேவர்களோட பரிசுதான்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நாம சுவாசிக்கிற காத்திலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுகள். இந்த நன்றி உணர்வு நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. இப்பதான் இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த புள்ளிக்கு வரோம். பிரபஞ்சம் கொடுத்த பரிசுகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு பதிலுக்கு தன்னோட கடமையை செய்யாதவன் கீதையோட பார்வையில ஒரு ஸ்டேன, அதாவது ஒரு திருடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பகவான் எவ்வளவு வலிமையான ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாருன்னு. நாம வாங்குற பரிசுகள்ல ரொம்ப முக்கியமானது உணவு. அந்த உணவை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம ஆன்மீக நிலையை தீர்மானிக்குது. அத பத்தி தான் ஸ்லோகம் 13 பேசுது. யஜ்ஞசிஷ்டாசின சந்தோ முச்சந்தே சர்வகில்பிஷை புஞ்சந்தே தே துவகம் பாப்பா ஏ பச்சந்தியாத்மகாரணாத். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நல்லா கவனிங்க. யஜ்ஞத்துல அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற உணவை சாப்பிட்றவங்க எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபடுறாங்க. ஆனா யார் சுயநலத்துக்காக, தன்னோட புலனின்பத்துக்காக மட்டுமே சமைச்சு சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்றது சாப்பாடு இல்ல, பாவத்தை. பாத்தீங்களா, நம்மளோட அன்றாட உணவு பழக்கம் கூட எவ்வளோ பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இப்போ ஒரு பெரிய கேள்வி எழும். சரி, இந்த யஜ்ஞம், மழை, உணவு, உயிரினங்கள் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? எல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கு? இதோ பிரபஞ்சத்தோடைய இயக்க வரைபடத்தையே பகவான் அடுத்த ஸ்லோகத்துல, அதாவது 14வது ஸ்லோகத்துல நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். அன்னாத் பவந்தி பூதானே பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹா யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞஹ கர்ம சமுத்பவஹா. தயாராகிக்கோங்க. இப்ப நாம பார்க்க போறதுதான் வாழ்வின் பெரும் சக்கரம். பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன அணுவும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக சுழற்சியில ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது நீங்க நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதோ பாருங்க, எல்லா உயிரினங்களும் உணவுல இருந்து உருவாகுது. அந்த உணவு மழையிலிருந்து கிடைக்குது. மழை யஜ்ஞத்தால பொழியுது. அந்த யஜ்ஞம் நாம செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து பிறக்குது. பாத்தீங்களா, இந்த முழு சுழற்சியோட ஆரம்ப புள்ளி நம்மளோட கடமைகள். எல்லாம் எவ்வளவு அழகா தர்க்கரீதியா இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுழற்சியை ஆரம்பிச்சு வைக்கிற நம்ம கடமைகள் எங்கிருந்து வருது? இந்த முழு இயக்கத்தோட மூல ஆதாரம் எது? இந்த கேள்விக்கான பதில இறுதி ஸ்லோகமான 15வது ஸ்லோகம் நமக்கு தருது. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். வாழ்வின் பெரும் சக்கரத்தோட அஸ்திவாரமே நம்ம கடமைகள் தானே. அது சும்மா எதேச்சையா உருவானது இல்லைங்க. அதுக்கு நேரடியா ஒரு தெய்வீக மூலம் இருக்கு. நாம என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு வரையறுக்கிற நம்ம கடமைகள் புனிதமான வேதங்கள்ல இருந்து தான் வருது. அந்த வேதங்கள் தான் நமக்கு வழிகாட்டி. இப்போ இந்த போதனையோட உச்சத்துக்கு வரோம். வேதங்கள் எங்கிருந்து வருது தெரியுமா? அது நேரடியா பரம்பொருள்கிட்ட இருந்து தான் வெளிப்படுது. அதனால நம்ம கடமையை செஞ்சு யக்ஞத்தை நிகழ்த்தும் போது எங்கும் நிறைந்த பரம்பொருள் அந்த யக்ஞத்துல நிரந்தரமா நிலை பெற்றிருக்கார். அப்போ நம்மளோட ஒவ்வொரு செயலும் தெய்வீகத்தோடு இணைக்கப்படுது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
இந்த பிரபஞ்ச தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் சரியான மனப்பான்மையோட, ஒரு தியாகமா, ஒரு அர்ப்பணிப்பா செஞ்சா நம்ம அன்றாட கடமைகளும் ஒரு தெய்வீக யஜ்ஞம் தானே. யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞான கோஷ்ங்கிறது ஒரு பன்மொழி சேனல். எங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மாதிரியான மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல இன்னும் பல முக்கிய மொழிகளும் வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையான, தெளிவான, அர்த்தமுள்ள வழியில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிராவின் மகான்கள், வங்காளத்தின் மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக அவதாரம் பத்தின தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு ஞான கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை தவறாமல் வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தினுடன் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம். நன்றி.